Hello, this is Geetanjali from Design Love. Let's talk sewing with Tam. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள் பாத்தீங்கன்னா 3 டாட் பிளவுஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். சோ அதுல என்னென்ன விஷயம் இருக்கு, என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேம் கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான பிரச்சனையை சால்வ் பண்ண போறோம். ஓகே, வெல்கம் டேம். இன்னைக்கு பாட்காஸ்டுக்கு நம்ம இன்னைக்கு 3 டாட் பிளவுஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பண்ண போறோம். சோ எங்களுக்கு வந்த கொஸ்டின்ஸ் நம்மளோட கிளாஸ்லயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 டாட் பிளவுஸோட நம்ம கொடுக்குற நோட்ஸ் பார்த்தோன்னே அதுல நிறைய கீ பாயிண்ட்ஸ் நம்ம டீடைல்டா கொடுத்துருக்கோம் நம்ம நோட்ஸ்ல. சோ நம்மளோட நோட்ஸ் பத்தியும் நம்ம அந்த டாட் எல்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி உங்களோட இன்ட்ரோடக்ஷன். 3 டாட் பிளவுஸ்ல அந்த டாட் அப்படிங்கிறது மெயினா அதோட டெக்னிக்கல் ஃபார்ம்ல நம்ம அதை டாட் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டாட் மேனிபுலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களோட பாடியில அந்த டாட்டை பிடிக்கும் போது அது என்ன ஆகும், அந்த ஃபேப்ரிக் பாடி மேல கரெக்டா பிளேஸ் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் எல்லாமே உங்க பாடியோட கரெக்டா செட் ஆகாது. நீங்க வச்சீங்க அப்படின்னா ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல நம்மளோட துணியை வச்சோம்னா நமக்கு அந்த இடத்துல துணி பிளாட்டா இருக்கும். ஆனா அதுவே நம்மளோட பாடி அந்த மாதிரி பிளாட்டா இருக்காது. ஷேப்க்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த துணியை மோல்டு பண்றதுக்காக கொடுக்கறது தான் இந்த டாட் மேனிபுலேஷன். ஒரு டயகனல் ஃபார்ம்ல நீங்க அந்த துணியை ஹோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அந்த துணி பிடிச்ச இடத்துல சின்னதாகவும் அது எந்த இடத்துல டாட் முடியுதோ அந்த இடத்துல பெருசாவும் மாத்தி கொடுக்கும். பஸ் ஷேப்ப கவர் பண்ற மாதிரி பஸ் ஷேப் மேல நமக்கு டாப் மோஸ்டா இருக்கும், அதோட கீழே இருக்க இடம்லாம் நமக்கு சின்னதாகும். சோ அந்த சின்னதுல இருந்து பெருசுக்கு போகணும்ன்றதுனால நம்ம அந்த இடத்துல பஸ்டுக்கு டாட்டை கொடுக்குறோம். டாட்டை பிடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு கீழே துணி கம்மியாகும், டாட்டோட எட்ஜ்ல துணி அதிகமாகும். சோ உங்களோட பாடியில அது கரெக்டா போய் ஃபிட் ஆகும். நம்ம 3 டாட்ஸ் கொடுக்கணும். 3 டாட்ஸ் தேவைப்படுது நம்மளோட கப் ஷேப்பை கரெக்டா மோல்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு. சோ உங்களோட துணியில அந்த மோல்டிங்க கிரியேட் பண்றதுக்காக நம்ம ஒரு பெரிய டாட், ஆமோல்ல ஒரு சின்ன டாட், எங்களோட ஹூக்கனை போடுற இடத்துல ஒரு டாட்னு சொல்லி 3 டாட் நம்ம கொடுக்குறோம். இந்த 3 டாட் கொடுக்கும் போது கரெக்டா நம்மளோட கப் ஷேப்ப அது அழகா மோல்ட் பண்ணி துணி கரெக்டா உங்க பாடி மேல ஃபிட் ஆகி பாடி மேல மோல்ட் ஆகி கிடைக்கும். இதுதான் நம்மளோட நோட்ஸ்ல என்னன்னு கொடுத்திருக்கோம் அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல எவ்வளவு மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கணும், ஒவ்வொருத்தரோட பஸ்ட் ஷேப் ஏத்த மாதிரியா நம்ம இந்த டாட்டுமே பிடிக்கணும். எல்லாருக்குமே ஒரே சைஸ்ல நீங்க மெஷர்மெண்ட் எல்லாருக்குமே 3 இன்ச்சஸ் ஒரு எல்லாருக்குமே 2 இன்ச்சஸ் சொல்லி பிடிச்சா அவங்க உங்களோட பாடி டைப்க்கு அது கரெக்டா இருக்காது. சின்ன பஸ்ட் இருக்கவங்களுக்கு நீங்க கம்மியா தான் டாட்டை பிடிக்கணும், பெரிய பஸ்ட் இருக்கவங்களுக்கு நீங்க அதிகமா தான் டாட்டை பிடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த டாட் ஒரு மோல்டா ஃபார்ம் ஆகி அவங்க பாடிக்கு கரெக்டா செட் ஆகும். சோ அவங்க உங்களோட பாடிக்கு செட் ஆகுறதுக்கு ஏத்த மாதிரி மெஷர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுனாலதான் அதுல அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருப்போம் நம்மளோட நோட்ஸ்ல. டாட் எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகணும், லைக் வைஸ் நான் எந்த கொடுத்திருப்பேன்னா waist divided by 8 அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பேன். டாட் எங்க வரணும் அப்படிங்கிறது. அப்ப நான் இந்த இடத்துல ஃபார்முலா கொடுக்கறதுனால நான் ரேண்டமா 4 இன்ச்சஸ் கொடுத்துக்கோங்க ஒரு 3.5 இன்ச்சஸ் கொடுத்துக்கோங்கன்னு சொன்னா அது எல்லாரோட பாடிக்கும் போகாது. நான் இந்த இடத்துல ஃபார்முலா கொடுக்கறதுனால அவங்க உங்களோட பாடி டைப், இப்ப எனக்கு என்னோட வெயிஸ்ட் 28 இருக்குன்னா நான் அதை 8ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இப்ப 30 இன்ச்சஸ் வெயிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்க அந்த மெஷர்மெண்ட்ல டிவைட் பண்ணும்போது அவங்க சைஸ். அதனால எல்லாருக்குமே நம்ம இப்படி ஃபார்முலா பேஸ்ல போறதுனால எல்லாரோட சைஸ்க்கும் நம்மளால ஈவனாவும் போட முடியும், கரெக்டாவும் உங்களால அந்த ஃபிட்டிங்கையும் பிளேஸ்மெண்ட்ஸையும் கரெக்டா கொண்டு வர முடியும். அதுதான் நம்மளோட டாட். இந்த நோட்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நிறைய கீ பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க அந்த ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி போட கத்துக்கிட்டீங்க, ஃபார்முலா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப உங்களால எல்லாரோட பாடி டைப்புக்குமே பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி தச்சு பழகிக்க முடியும். ஓகே, நல்ல ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். நம்மளுக்கு நோட்ஸ் மூலியமா நம்ம நிறைய விஷயம் பண்றோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஒரு டீடைல்டு ஒர்க் நம்மளுக்கே தெரிய ஆரம்பிச்சிரும். சோ அது ஒரு ஆர்கனைஸ்டாவும் இருக்கும் நம்மளுக்கு. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா, எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது. சோ பிளவுஸுக்கு மெஷர்மெண்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் பர்டிகுலர்லி எனக்கு 3 டாட் பிளவுஸுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது டீடைலா கேட்டிருக்காங்க. மெஷர்மெண்ட்ஸ் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் தான். பிகாஸ் மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட கார்மெண்ட்டுமே வரும். இப்ப நான் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது கொஞ்சம் லூஸ் ஃபிட்டடா மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன், இல்ல நான் கொஞ்சம் அதிகமா மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன்னா என்னோட பிளவுஸ் ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு பெருசாதான் இருக்கும். அப்ப எனக்கு அந்த ஃபிட்டிங்கை அச்சீவ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கும் போது கரெக்டா நீங்க என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கும் போது உங்களோட போஸ்டர் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். உங்களோட ஷோல்டர் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அண்ட் அதே மாதிரி நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கும் போது உங்க ஷோல்டர் உங்க நெக்குக்கு இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நான் முன்னாடி இப்படி குனிஞ்சோ
இல்ல பின்னாடி இப்படி வச்சுக்கிட்டோ வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்தேன்னா என்னோட மெஷர்மெண்ட் ப்ராப்பரா இருக்காது. ஸோ நான் இப்போ ஒரு ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்க போறேன் அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ரைட்டா என்னோட போஸ்டர் வச்சுட்டு நான் இப்படி பிளாட்டா இருக்கணும், என்னோட ஷோல்டர் இப்படி பிளாட்டா இருக்கணும், ஒரு பக்கம் மேல தூக்கி ஒரு பக்கம் கீழே இறக்கிட்டு இல்லாம ஷோல்டர் பிளாட்டா வச்சுட்டு நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரிதான் நீங்க வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட், அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட், வந்து வெய்ஸ் மெஷர்மெண்ட், இந்த மாதிரி ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கே தெரியாது, நீங்க அந்த மெஷரிங் டேப்ல நீங்க மெஷர் பண்ணும்போது அது உங்க பாடியை ஸ்குவீஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது நீங்க மெஷர்மெண்ட் ஒரு மெஷரிங் டேப்பை நீங்க வந்து சுத்தி வச்சு எடுக்கிறீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து உங்க பாடியை அழுத்தக்கூடாது. உங்க பாடி அதை அழுத்துச்சுன்னா நமக்கு அது வந்து ரொம்ப டைட் ஆகுற மாதிரி தெரியாது நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கும் போது. பட் ஆனா நீங்க அந்த கார்மெண்டா வேர் பண்ணும் போது அப்போ உங்களுக்கு அது ரொம்ப டைட் கொடுக்கும். ஸோ அதனால நீங்க மெஷர்மெண்ட்டை வந்து சுத்தி எடுக்கும் போது ஒரு கம்ஃபர்டபுள் மெஷர்மெண்ட்டா சுத்தி எடுக்கணும். மெயினா நீங்க அதுல நோட் பண்ண வேண்டியது உங்களோட மெஷரிங் டேப்பு பாடியை வந்து அழுத்தக்கூடாது. பாடியை அழுத்தி அந்த அழுத்துற இம்ப்ரெஷன் இல்லாத மாதிரி நீங்க பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். அண்ட் ஆல்வேஸ் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்று உங்களுக்கு நீங்களே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க வேற ஒருத்தருக்கு மெஷர்மெண்ட் எடுத்தாலும் நிச்சயமா ஒரு கண்ணாடி முன்னாடி ஸ்ட்ரைட்டா நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மெஷர்மெண்ட் எடுங்க. நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கும்போது குனிஞ்சு பாக்குறது, இல்ல நீங்க வந்து சாஞ்சு பாக்குறது, நீங்க திரும்பி பாக்குறது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கண்ணாடி இருந்துச்சுன்னா நீங்க கண்ணாடியை பார்த்து உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறீங்கன்னு பாத்துக்கலாம். அப்பதான் உங்களோட டேப் வந்து நீங்க டைட் பண்றீங்களா, பாடியில போட்டு அழுத்துறீங்களா அப்படிங்கறதையும் உங்களால செக் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம 3 டாட் பிளவுஸுக்கான ஸ்பெஷல் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க உங்களுக்கு வந்து கப் ஷேப்பை வந்து ப்ராப்பரா கொண்டு வரதுக்குன்னு சொல்லி தனியான மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம இங்க ஷோல்டர்ல இருந்து டாட் பாயிண்ட்டுக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம், ஒரு பஸ்ல இருந்து இன்னொரு பஸ்டுக்கு டாட் வித்ன்ற மெஷர்மெண்ட் எடுப்போம். இது இல்லாம அந்த பஸ்ட கவர் பண்ற மாதிரி மேல இருந்து கீழே பஸ்ட கவர் பண்ணி ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம். அதை நம்ம பஸ் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 3 மெஷர்மெண்ட்ஸுமே ஸ்பெஷலா இந்த பிளவுஸ்க்காகன்னு சொல்லிட்டே நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ். இந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்க ப்ராப்பரா எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டர்ன் போட்டீங்கன்னா யாருக்குமே வந்து அவங்களோட சாகி பிரஸ்டா வருதோ இல்ல வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டா இல்லாம போறது அந்த மாதிரியான எந்த இஷ்யூவும் இல்லாம நீங்க பர்ஃபெக்டா அந்த கப் ஷேப்பை மோல்ட் பண்ணி உங்களால பேட்டர்ன் போட்டுக்க முடியும். எஸ், தேங்க்யூ. அண்ட் நம்மளுக்கு இன்னொரு கொஸ்டின்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட ஷோல்டர் வித் எவ்வளவு தூரம் கேரி பண்ணணும். ஏன்னா ஒரு பிளவுஸ் வரும்போது பெரியவங்களுக்கு ஒரு ஷோல்டர் வித் கேரி பண்ணுவாங்க, கொஞ்சம் மிடில் ஏஜ் பீப்புள்னா அவங்க ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு யங் கேர்ள் அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ ஒரு 3 டாட் பிளவுஸுக்கு ஷோல்டர் வித் எவ்வளவு இருந்தா எந்தெந்த ஏஜ் டைப்புக்கு எப்படி எப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும், இல்ல டிசைன் வைஸ் வந்து இது மாறுமா? ஷோல்டர் வித் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றது இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் த ஏஜ். டெஃபினட்டா நீங்க எந்த ஏஜ்ல இருக்கவங்களும் எந்த ஷோல்டர் வித் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அது அவங்களோட ஸ்டைல் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து ஸ்டைல பேஸ் பண்ணி நம்ம அந்த ஷோல்டர் வித்தை வச்சுக்கலாம். இப்ப நான் வந்து சொல்லணும் அப்படின்னா எனக்கு காமனா எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்டைலிஷா போடல, ஆனா எனக்கு ரொம்ப வந்து ஓல்டன் ஸ்டைல் மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலாவும் இருக்க வேண்டாம். எனக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்டைல், எனக்கு வந்து சாதாரணமா எனக்கு பார்த்தா வந்து எனக்கு அங்க ஷோல்டர்ல பிளவுஸ் இருக்கிற மாதிரியே நல்லா தெரியணும், எனக்கு ரொம்ப சின்னதாவும் இருக்க வேண்டாம், ரொம்ப பெருசாவும் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு காமனான ஒரு மெஷர்மெண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க 2.25 இன்ச் உங்களோட ஷோல்டர் வித்து வச்சுக்கலாம். இந்த ஷோல்டர்ல உங்களுக்கு இங்க தெரியுற அளவு மட்டும் 2.25 இன்ச் அப்படின்னு சொல்லி வர மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இல்ல நான் கொஞ்சம் ஸ்டைலிஷா எனக்கு போடணும், இல்ல எனக்கு வந்து நெக் ஷோல்டரே சின்ன ஷோல்டர், எனக்கு வந்து பெரிய ஷோல்டர் கிடையாது, நான் சின்ன ஷோல்டர் இருக்கிற பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஷோல்டர் வித்த பெருசா வச்சு போட்டுட்டா என்ன ஆகும், அவங்களுக்கு பார்க்கும்போது ஃபிகர் வந்து கரெக்டாவே உங்களால காமிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நெக் போர்ஷன் கொஞ்சம் வைடர் ஆகணும். நெக் வைடரா இருந்தாதான் சின்ன ஷோல்டர் இருக்கவங்களுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கும். சோ அப்படி இருக்கிற பர்சனுக்கு நீங்க என்ன பண்ணணும், அப்ப அந்த ஷோல்டர் வித்த ரொம்ப சின்னதா வைக்கணும். அதனால நீங்க 3/4 இன்ச் 1 இன்ச் வச்சீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும், தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுவே 1.5 இன்ச்சஸ் அப்படின்னு வச்சீங்கன்னா ரொம்ப சின்ன ஷோல்டர் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப அழகாவே இருக்கும். சின்ன ஷோல்டரா தெரியும், ஆனாலுமே அது பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருக்கும். 2 இன்ச்சஸ் அப்படின்னு வைக்கிறது யாருன்னா எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்டைலா போடுவேன், ஆனா எனக்கு கொஞ்சம் பிராட் ஷோல்டர் தான், எனக்கு அவ்வளவு சின்ன ஷோல்டர் கிடையாது, ஆனாலுமே எனக்கு வந்து சின்னதா வித்து வச்சுதான் நான் வந்து போட்டு பழக்கம், எனக்கு அந்த ஸ்டைல் தான் பிடிக்கும்னு கேக்குறவங்க 2 இன்ச்சஸ் வச்சுக்கலாம், 1.25 இன்ச் வச்சுக்கலாம். 1.25 இன்ச் 2 இன்ச் அப்படிங்கிறவங்க வந்து நார்மல் ஒரு பிராட் ஷோல்டர் இருக்கிறவங்க, அகைன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தின்னா போட்டு பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்க 1.25 இருந்து 2 இன்ச் வச்சுக்கலாம். அதுவே இப்போ பிளஸ் சைஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் மசில்ஸ் நிறைய இருக்கும், பிளஸ் சைஸ்ல இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் பெரிய வித்துலயே வச்சு போட்டுக்கலாம். அவங்களுக்கு நீங்க 3 இன்ச் வரைக்குமே வைக்கலாம், 3 இன்ச் 3.5 இன்ச் அந்த மாதிரி வச்சா அவங்களுக்கு வந்து அந்த மசில்ஸ் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவுமே இருக்கும் அவங்களுக்கு.
அவங்களுக்கு வந்து அப்போ ஃபேப்ரிக் அதிகமா இருக்கும்போது அவங்க ஃபிகர் பாக்குறதுக்கு ரொம்ப ப்ராடா தெரிய மாட்டாங்க. ஃபிகரை வந்து நம்ம கொஞ்சம் டோன் டவுன் பண்ண முடியும். செகண்ட்லி அவங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். கொஞ்சம் பெரிய வித் ஷோல்டர் வித் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு போட்டுட்டு இருக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஷோல்டர் டிராப் டவுன் ஆகுது, அந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுதான். சோ ஒரு பர்சன் வந்து ஒரு ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், அந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி டிராப் ஆகாத மாதிரி என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும்? நீங்க ஷோல்டர் டிராப் ஆகாம ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மெஷர்மெண்ட் நீங்க சரியா எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மேக்சிமம் ப்ராப்ளம் இருக்காது. சோ ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ட்ரெஸ் வந்து இப்படி எக்ஸஸ் இங்க உங்களுக்கு லூஸ் இருக்கு, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அந்த ட்ரெஸ் அப்படியே நீங்க கீழே இழுத்து இப்படி கீழே டக்கின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷோல்டர்ல அந்த துணியோட லைன் தெரியும். சோ இந்த மாதிரி ஆம்பிட்டோட லைன் தான், இந்த ஆம்பிட்டோட லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டா மேல வர்றதுதான் நம்மளோட ஷோல்டர் லைன். சோ நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆம்பிட் எங்க வருதுன்னு பார்த்து அந்த லைனை நீங்க கேரி ஓவர் பண்ணி மேல ஷோல்டர் வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா பர்ஃபெக்டா உங்களால ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஒரு சொல்யூஷன். அண்ட் செகண்ட்லி, நீங்க ஷோல்டர் டிராப் ஆகுது, ஷோல்டர் மெஷர்மெண்ட்டும் கரெக்டா வச்சுட்டு எனக்கு ஷோல்டர் டிராப் ஆகுது அப்படின்னா நீங்க உங்களோட நெக் மெஷர்மெண்ட்டை செக் பண்ணிக்கலாம். உங்களோட நெக் மெஷர்மெண்ட் ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு மெஷர்மெண்ட்டும் பேலன்ஸ்டா இருக்கணும். பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா அப்ப உங்களுக்கு அது வந்து டிராப் ஆகாது. ஒண்ணு நான் வந்து ஃப்ரண்ட் நெக் டீப்பா வச்சுன்னா பேக் நெக் ஹையா வைக்கணும், இல்ல பேக் நெக் நான் டீப்பா வச்சுன்னா ஃப்ரண்ட் நெக் ஹையா இருக்கணும். ஈதர் ஏதாவது ஒரு நெக் நீங்க ஹை அண்ட் லோன்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஷோல்டர் டிராப் ஆகாது. இல்ல எனக்கு ரெண்டு நெக்குமே டீப்பா வேணும் ஆனா எனக்கு ஷோல்டர் டிராப் ஆக கூடாது அப்படின்னா நம்மளோட ஷோல்டர் ஃபார்முலா தான், அதுவும் நம்மளோட நோட்ஸ்ல ரொம்ப டீடைலா கொடுத்துருப்போம். ஒரு நெக்குக்கும் நம்ம எவ்வளவு மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களுக்கு நெக் எவ்வளவு டீப் போகுதோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை கம்மி பண்ணுங்க. ஷோல்டர் மெஷர்மெண்ட்ல நீங்க வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க, கம்மி பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு இது எக்ஸ்பேண்ட் ஆகும். எல்லா துணியுமே உங்களுக்கு நிச்சயமா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுறது நம்ம ஷோல்டர்ல கம்மி பண்றதுனால இது உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி ஷோல்டரோட வந்து நிற்கும். நீங்க ஒருவேளை ஷோல்டர்ல மைனஸ் பண்ணலன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகி ஷோல்டர் விட்டு கீழே இறங்கிடும். சோ அந்த மாதிரி நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணிக்கலாம். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் கரெக்ஷன்ஸ், ஆர்ம் ஹோல் கர்வ் ஃபர்ஸ்ட் எப்படி வரையணும் அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கர்வை எவ்வளவு ஸ்மூத்தனா கட் பண்ணணும், அதை ஒருவேளை கட் பண்ண மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால வர இஷ்யூஸ். இந்த கட் பண்ற இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஆர்ம் ரவுண்டுக்கு மட்டும் இல்ல, ஓவரால் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு. நீங்க உங்களோட துணியில எல்லாம் மார்க்கிங்க பண்ணிட்டு நீங்க கட் பண்ணும் போது நல்ல சரியான யூஸ் பண்ணிக்கோங்க. சிசர் கண்டிப்பா ஷார்ப்பா இருக்கணும். ஷியர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷியர்ஸ்னா நம்ம 4 ஃபிங்கர் கீழே விட்டு ஒரு ஃபிங்கர் மட்டும் மேல வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சோ ஏன்னா அந்த ஷியர்ஸ்ல எப்படி இருக்கும்னா கீழே பிளாட்டா இருக்கும், மேல வந்து உங்களுக்கு இங்க மேல மட்டும் தான் எலும்பி இருக்கும். சோ உங்களால ஈஸியா அந்த துணிக்குள்ள விட்டு இந்த துணியை வந்து கட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் நீங்க துணியை ரொம்ப மேல தூக்கி வச்சு நான் கட் பண்றேன், எனக்கு வந்து கட் பண்ண பயமா இருக்கு, நான் துணியை கையில தூக்கி வச்சு கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கட் பண்ணினா மேல ஒரு மெஷர்மெண்ட் கீழே ஒரு மெஷர்மெண்ட்னு போயிடும். அதே மாதிரி உங்களோட எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு வந்து ஸ்மூத்தா இருக்காது. எட்ஜஸ் ஸ்மூத்தா இல்லாம உங்களுக்கு அன்ஈவனா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை தைக்கும் போது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் பண்ணும். பிகாஸ் நீங்க நெக்க தைக்கும் போது வெறும் 1/4 இன்ச்ல தைக்க போறீங்க, ஆமா தைக்கும் போது நீங்க வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது 1/2 இன்ச்ல அட்டாச் பண்ணுவீங்க. நீங்க கட் பண்ற லைனே ஒழுங்கா அந்த லைன்ல வந்து ஃபைனா இல்லாம அது அங்கேயே ஏறி இறங்கி இருந்துச்சு அப்படின்னா மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி தைக்கும் போது அதுலயும் உங்களுக்கு 1/4 இன்ச் போயிடும். அப்ப நெக்கு தைக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த நீங்க அச்சீவ் பண்ண லைனை விட ரொம்ப கீழே இறக்கி தைக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப மெஷர்மெண்ட் அதிகமா கீழே இறங்கிடும். செகண்ட்லி ஆர்ம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா உங்களோட செஸ்ட் லைனும் ஆர்ம் லைனும் கரெக்டா மீட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்டர்ன் போடணும். ஸோ நீங்க பேட்டர்ன் போடும் போதே உங்களோட செஸ்ட் லைனோட கர்வ், செஸ்ட் லைன் பாயிண்ட் எங்க முடியுதோ அந்த இடத்துல ஆர்ம் லைனோட கர்வ் மெஷர் பண்ணும் போது இந்த 2 மெஷர்மெண்ட்டையும் நீங்க கரெக்டா மெஷர் பண்ணி பார்க்கணும். அந்த 2 பாயிண்ட்டும் கரெக்டா உங்களுக்கு மீட் ஆகணும். ஆர்ம் ரவுண்டோட மெஷர்மெண்ட்டும் செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் ஒருவேளை உங்களுக்கு மீட் ஆகலைன்னா நீங்க அந்த இடத்துல பேட்டர்ன்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்க உங்களோட பேட்டர்னோட மத்த ஃபர்தர் ஒர்க்கே நீங்க போகணும். அதை எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம டீடைல்டா டிராயிங்கோட சேர்த்து நம்மளோட இன்ஸ்டாகிராம்லயுமே வந்து ரீல்ஸா வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை வந்து நம்ம இங்க பாத்துக்கலாம். சோ அதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த கர்வ்ஸ் வந்து எப்படி டீடைல்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம டிராயிங்ல பிக்சர்ல வந்து நம்மளோட நோட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம்.
ஸோ கான்செப்ட் இஸ் இன்னும் சிம்பிள். உங்களோட செஸ்ட் லைனும் ஆர்ம் லைனும் கரெக்டா மீட் ஆகுற மாதிரி நீங்க பேட்டர்ன்ல வந்து டிராஃப்ட் பண்ணிக்கணும். ஓகே, இன்னைக்கு நம்ம ரொம்ப டீடைல்டா 3 டாட் பிளவுஸ் பத்தி பேசியிருக்கோம். இது நம்ம டாட் எப்படி பிடிக்கணும், டாட் மெஷர்மெண்ட்னா என்ன, ஒரு பஸ்ட் லென்த் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீடைல்டா பேசியிருக்கோம். ஒரு மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது டேம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கோம். நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால டீடைல்டா நம்மளோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், ஒரு ஆர்ம் ரவுண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.